Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C# Windows applicationல string function ஆன concat அப்படிங்கற ஃபங்க்ஷனை எப்படி நம்மளோட ஃபார்ம்ல யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணிக்கிறோம். சோ இந்த ஃபார்ம்ல நம்ம concat அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம டிராக் பண்ணிக்கலாம். சோ இந்த ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற ரெண்டு தனித்தனி டிஃபரண்டான வேல்யூஸ் நம்ம ஒரே டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த concat ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ சிம்பிளா சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் நம்ம ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் பாத்தீங்கன்னா இந்த concat அப்படிங்கற ஃபங்க்ஷன். சோ இது வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு டைப். சோ இது நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஃபார்ம்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படினு சொல்லி நம்ம ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம கெட் பண்ணுவோம். சோ அந்த நேம்ஸை வந்து நம்ம டேட்டாபேஸ்ல சிங்கிள் நேமா நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படினா நம்ம இந்த concat ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு நேம்ஸையும் concat பண்ணிட்டு தென் நம்மளோட டேட்டாபேஸ்ல சிங்கிள் நேமா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு தான் வந்து இந்த concat அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இத நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு லேபிள் நான் வந்து கொடுத்துக்கறேன். So enter first string னு சொல்லி டிஸ்ப்ளே பண்றதுக்கு then enter second string னு சொல்லி டிஸ்ப்ளே பண்றதுக்கு. So இந்த லேபிள் 3 ல நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். So enter first string அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். then லேபிள் 2 ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா லேபிள் 4 ல enter second string அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். So enter second string. So இப்போ நம்ம ரெண்டு string values நம்ம என்டர் பண்ண போறோம். சோ இத என்ன பண்றேன் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் ஆல்டர் பண்ணி வெச்சிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்ட பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அத நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல லேபிள்ல நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ எந்த இடத்துல வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா ரிசல்ட்க்கு ஒரு பாக்ஸ் நான் போட்டுக்கறேன். தென் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லேபிள்ல இது வந்து நம்மளோட ரிசல்ட் அப்படினு சொல்லி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சோ லேபிள் 5 நான் என்ன பண்றேன்னா நான் ரிசல்ட் ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். ரிசல்ட் ஸ்ட்ரிங். சோ இதில நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவும் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவும் கான்காட்டினேட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் தான் பாத்தீங்கன்னா concat அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இதுக்கு நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த ஈவென்ட்ல நடக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா இந்த பட்டன்ல நான் concat அப்படினு சொல்லி நான் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நான் கொடுத்துக்க போறேன். இல்ல concat அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ற மாதிரி நான் கொடுத்துக்கறேன். தென் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். சோ சென்டர் ஹரிசாண்டலி கொடுத்தோம்னா நமக்கு ஹரிசாண்டலா நமக்கு சென்டர் ஆயிடும். சோ அதே மாதிரி பட்டன் நான் கொடுத்துக்கறேன். தென் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸையும் நான் கொடுத்துக்கறேன். சோ இப்போ நம்ம concat கொடுத்தோம் அப்படினா நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்ஸும் concat ஆகணும். சோ அதுக்காக நான் இதுல வந்து இதோட கிளிக் ஈவென்ட்ல நம்ம கோடிங் எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவை ஒரு வேரியபிளையும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவை ஒரு வேரியபிளையும் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். சோ அதுக்காக நான் ஸ்ட்ரிங்ல text1 அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கறேன். ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ text1 ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகணும். சோ textbox1.text அப்படின்றத கொடுத்துக்கறேன். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன். சோ text2 ல நான் என்ன பண்றேன்னா இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண போறேன். சோ textbox2.text அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சோ இப்போ நம்ம ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா concat பண்ண போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ text result string அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். சோ result string இத நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் அந்த ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா ரெண்டு வேல்யூஸையும் நம்ம concat பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். சோ இதல என்ன பண்றேன்னா string.concat அப்படின்றத கொடுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த வேல்யூஸை நம்ம concat பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா text1 ல இருக்கிற வேல்யூஸையும் தென் இன்னொன்னுல பாத்தீங்கன்னா text2 ல இருக்கிற வேல்யூஸையும் நான் வந்து concat பண்ண போறேன். சோ இப்போ நமக்கு concat ஆயிடும். இத நம்ம எதில பிரிண்ட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம text box 3 ல நம்ம பிரிண்ட் பண்ணனும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா textbox3.text = னு போட்டு சோ நம்மளோட ரிசல்ட் ஸ்ட்ரிங்கை நான் இதல பிரிண்ட் பண்ண போறேன். சோ ரிசல்ட் string.toString அப்படின்றத கொடுத்தோம்னா நம்மளோட வேல்யூஸை ஸ்ட்ரிங்கா கன்வர்ட் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 ல நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா பில்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் நமக்கு லோட் ஆகும். சோ இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்மளோட text1 அப்படின்றத நான் கொடுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா text2 அப்படின்றத நான் கொடுக்கிறேன்.
ஸோ நமக்கு தெரியறதுக்காக ஸோ 2 டெக்ஸ்ட்டையும் நம்ம கான்கேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் 1 ஸ்பேஸ் டெக்ஸ்ட் 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிளுக்கு நான் டியூட்டர் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கான்கேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டியூட்டர் ஜோஸ் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கான்கேட் ஃபங்க்ஷனை நம்மளோட ஃபார்ம்ஸ்லேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjos.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.